You a dangerous girl, those eyes looking up at me. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது ரொம்ப லென்த்தியான ஒரு வீடியோ தான். பட் நிறைய விஷயங்கள் இதுலேருந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ லென்த்தான வீடியோ வந்தாலும் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். ஸோ நம்ம பார்க்கலாம். அதனால மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் கிளம்பி ரெடி ஆகி என் ஃப்ரெண்டு கூட போயிட்டேன். என் ஃப்ரெண்டு கூட போகும்போது அப்படி சும்மா ஸ்னாப் எடுத்துக்கிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு கூட கிளம்பி நான் எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரவணா செல்வரத்தினம் இல்லை, செல்வரத்தினம் கோல்டு ஜுவல்லரின்னு நினைக்கிறேன், தெரிலையே. சரவணா ஸ்டோருக்கு தான் போனேன். அது சரவணா ஸ்டோர் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. நான் போன பிரான்ச்சஸ் தான், நான் போனது எங்கன்னா புருஷவாக்கம் போயிருந்தேன். புருஷவாக்கம் போகிறதுக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஓட்டேரி வழியாக போனோம். ஓட்டேரி வழியாக போனால் கொஞ்சம் டிராஃபிக் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு நானே தப்பாக ஒன்று நினச்சிக்கிட்டு போயிட்டேன். ஃபஸ்ட்டு நாங்கள் மதர்ஷா போனோம். மதர்ஷாலேருந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம அதில் போய் இதை வாங்கிட்டு அப்புறம் சரவணா ஸ்டோர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது மதர்ஷா கீழேயே அவுட் சைடில் பார்க்கிங் இருக்குது இந்த சைடு. ஸோ வண்டி எடுத்துகிட்டு போய் நாங்கள் பார்க்கிங்கில் விட்டுட்டோம். இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் வாண்டாரு, இந்த பக்கம் வந்தால் அந்த பக்கம் வெளியே போகணுமா. நாங்கள் வெளியே போகிறதுலேயே உள்ளே வந்துக்கிட்டு இருக்கோம். வாட்ச்மேன் அப்படிலாம் வரக்கூடாதுமா, போமா அப்படின்னு சொல்லி எங்களை அமுச்சு விட்டார் திருப்பி. அதனால திருப்பி நாங்கள் இந்த இடத்துல பார்க்கிங்க்கு விட்டோம். கொஞ்சம் காலியாக தான் இருந்தது. பட் உள்ளே போய் பார்த்தா கூட்டமாக இருந்தது. பார்க்கிங் காலியாக இருக்குது, என்னடா இங்கே கூட்டமாக இருக்குன்னா எல்லோரும் ஆட்டோவில் வந்துட்டாங்க போல், அது எனக்கு தெரில. நாங்கள் உள்ளே போய் பார்த்தா ஒரே இன்னும் என்னன்னு தெரியல, ஃபுல்லாக முஸ்லீம்ஸ் இருந்தாங்க. ஏன் முஸ்லீம்ஸ் இருந்தாங்கன்னு எனக்கே தெரில. முஸ்லீம் அக்கேஷன் ஏதாவது வந்தா என்னன்னு தெரில, இல்லை அவங்க மதர்ஷால மட்டும்தான் வாங்குவாங்களான்னு எனக்கு தெரில. நாங்கள் பனியன் தான் வாங்க போயிருந்தேன். என் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு வாங்கணும், மதர்ஷால தான் வாங்கணும் அப்படின்னு. எந்த கடையில் வாங்கினாலும் பேக்கெட் தானடி அப்படின்னேன். இல்லை, எங்கள் அப்பாவுக்கு அந்த பில்லு தான் வேணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருந்தான். சரி, ஓகே, தொலை அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது நிறைய கலெக்ஷன்ஸ், பனியனில் என்ன கலெக்ஷன் நிறையா தான் இருக்கும். ஓகே, கரெக்டாக விடுங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா வேட்டி இது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பட் எங்களுக்கு ஒரு 2 பனியன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பனியன் எடுத்தோம். பனியன் எடுத்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதே பேக்கெட் தான் சரவணா ஸ்டோர்லேயும் விற்க போகிறாங்க. ஆனால் இது எதுக்கு இங்கே வாங்குதுன்னு எனக்கே தெரில. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பொறுத்த வரைக்கும் பேக் எல்லாமே ஒன்று தான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இன்னர்ஸ் வாங்கியிருந்தோம். இன்னர்ஸுமே இது வாங்கணும் அது வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். தென் நாங்கள் போய் பில் போடலாம் அப்படின்னு சொல்லி போய்க்கிட்டோம். மதர்ஷால எப்படின்னா, நம்ம இந்த இடத்துல பில்லு வாங்கிட்டு அந்த இடத்துல போய் ப்ராடக்ட்டுக்கு பே பண்ணிவிட்டு இந்த இடத்துல போய் ப்ராடக்ட் வாங்கணும். நல்லா இருக்குல்ல, சுற்றி சுற்றி நம்ம அந்த கடையை சுற்றி பார்க்கணுன்னு நம்ம ஆசைப்பட்றோம் போல். எப்படியோ பில்லு அது இதுன்னு போட்டுட்டு நாங்கள் வெளியே போக ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியாக வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம போன இடம் தான் சரவணா ஸ்டோர். நம்ம சரவணா ஸ்டோர் கீழேருந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாகவே நிறைய ஜிகுன்னு எந்த இடத்துல தெரியுதோ அதான் சரவணா ஸ்டோரு. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ நல்லா ஃபன்னாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. நான் நிறைய விஷயம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் சரவணா ஸ்டோர் பற்றி. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமும் சரி, தெரியாத விஷயமும் சரி அப்படின்ற மாதிரி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் கண்டினியூஸாக பாருங்கள். நம்ம சரவணா ஸ்டோர் போகும்போது பார்க்கிங் பண்ணிவிட்டு வண்டியை தென் இந்த சைடு விட்டு திருப்பி நாங்கள் இந்த சைடு போக முடியாது. அதனால நாங்கள் இந்த சைடே விட்டுட்டோம். இந்த சைடு விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி இந்த சைடு விட்டோம். பார்க்கிங்லேயே சில நேரம் நம்ம பார்க்கிங் பண்ணால் பார்க்கிங் ஃபைன் அமௌண்ட் கேட்பான், சில நேரம் கேட்க மாட்டான். ஏன் அது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருக்கீங்களா? அது என்னன்னு எனக்கும் தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானுமே இன்ன வரைக்குமே ஒரே ஒரு வாட்டி தான் பே பண்ணியிருக்கேன். பட் நிறைய வாட்டி பே பண்ணது கிடையாது. பட் ஒரு வாட்டி அவங்களே கேட்குறாங்க, ஒரு வாட்டி கேட்கவும் இல்லை. என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல. அதுக்கப்புறம் எங்களுக்கு நாங்கள் கடைக்கு ரீச் ஆகும்போது 8:30 8:40 சம்திங் ஆயிடுச்சு. கடை மூடிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடி போனோம். ஓடி போய் கிறிஸ்மஸ்க்காக நிறைய செட்டிங்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. தென் நாங்கள் உள்ளே போய்ட்டோம்.
இங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாகவே வந்து கேர்ள்ஸ்க்கு ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு. கீழே வந்து சாரீ இருந்துச்சு. தென் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாகவே வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு. கேர்ள்ஸ்க்கு வந்து நைட்டி அது மாதிரி டிஷர்ட்ஸு அது மாதிரி எல்லாமே இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் சரவணா ஸ்டோரில் ஃபுல்லாக லைட் செட்டிங்ஸ் இருக்கும். லைட் செட்டிங்ஸில் வந்து நம்ம ஸ்னாப் எடுத்தோன்னா வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்னாப் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். லைட் செட்டிங்ஸை நீங்களும் ஸ்னாப் எடுப்பீங்களா? மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எஸ்கலேட்டரில் போகும்போது ஸ்னாப் எடுப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி நான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் வந்து நம்ம வந்து அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாகவே இதாக இருந்துச்சு. அங்கங்கே வாட்டர் பாட்டில்ஸும் வச்சுருந்தாங்க. எதுக்கு வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுருக்காங்கன்னு தெரில. ஒரு வேளை இப்படியே பார்த்து எதாவது பிடிக்கும் அப்படின்னு நினச்சி வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இது ஃபுல்லாகவே வந்து 170 சம்திங் இருந்தது உளுந்து பாட்டிலு. தென் வந்து நாங்கள் செகண்ட் ஃப்ளோர் போய்ட்டோம். செகண்ட் ஃப்ளோர் வந்து ஃபுல்லாகவே வந்து குட்டி குட்டி குழந்தைங்களுக்காக இருந்துச்சு. எல்லாமே வந்து குட்டீஸ் தான். குழந்தைங்களுடைய ஆடைகளாக இருந்துச்சு. ஸோ வந்து இந்த இடத்துலையுமே வாட்டர் பாட்டில் அடுக்கி வச்சுருந்தேன். பட் ஏன் அடுக்கி வச்சுருக்கேன்னு எனக்கே தெரில. அப்புறம் வந்து சும்மா அங்கே வந்து ஒரு கர்ஷிஃப் பார்த்துருந்தோம். இது வந்து இந்த 40 ருபீஸுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. எங்களுக்கு வேண்டாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். எவ்வளோன்னு தெரியல. நாங்கள் ஜஸ்ட்டு ப்ரைஸ் தான் பார்த்தோம் அந்த கர்ஷிஃப்லேருந்து. தென் வந்து நாங்கள் போக வேண்டிய இடம் காஸ்மெட்டிக்ஸு. பட் நாங்கள் எல்லா ஃப்ளோரையும் சுற்றிக்கிட்டு இருந்தோம். லிஃப்ட்டு ஒர்க் ஆகுதா பார்த்தா லிஃப்ட்டும் வரல, ஒன்றும் வரல. ஃபைனலாக வந்து நாங்கள் காஸ்மெட்டிக்ஸ்க்கு வந்துட்டோம்னு நான் நம்புகிறேன். இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து கிட்ஸ்க்கு விளையாட்டுலாம் இருந்தது. சைக்கிள் எல்லாமே அடுக்கி வச்சுருந்தாங்க. இது எப்படி அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்கன்னு தெரில. பட் எல்லாருமே வாங்கிட்டுருக்காங்க. இந்த சைக்கிள் கூட பரவாயில்ல, விட்ருவேன் நான். அந்த பெரிய சைக்கிள்லாம் எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்னே தெரில. இங்கேயே ஓட்டி பார்ப்பாங்களோ என்னன்னு தெரில. ஏதோ பண்ணிட்டோம். எப்படியும் வந்து இங்கேருந்து இது இருந்துச்சு. அதை வேறு அடித்து பார்த்து கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டு இருந்து ஒரு வழியாக வந்து காஸ்மெட்டிக்ஸ்குள்ளே நாங்கள் போயிட்டோம். காஸ்மெட்டிக்ஸ்குள்ளே போன உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபுல்லாகவே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. எப்போவுமே சரவணா ஸ்டோர் போனால் என்ன இருக்குமோ அதே தான் இருந்துச்சு. ஒன்றும் நியூ கலெக்ஷன்லாம் இல்லை. நான் வந்து ஐலைனர்லாம் பார்த்தேன். ஐலைனர் தென் வந்து கடையில் நிறைய பொருள்கள் இருந்துச்சு. பட் வந்து எனக்கு என்ன வாங்குறதுன்னே தெரியல. எனக்கு வந்து இதுலலாம் ரொம்ப ஐடியாஸ்லாம் இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்தால் இந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது வந்து ஆல்வேரா ஜெல். ஆல்வேரா ஜெல் வந்து நான் பார்த்துருக்கேன். பட் வந்து யூஸ் பண்ணதெலாம் கிடையாது. எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஹேருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து 70 ருபீஸுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு 40 என்னமோ கேள்விப்பட்டேன். பட் இது 70ன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியல. அப்புறம் வந்து நிறைய இதெல்லாம் இருந்தது. டிஷ்யூ பேப்பர்ஸ்லாம் இருந்தது. இந்த டிஷ்யூ வந்து 70 ருபீஸ் என்னமோ இருந்தது. இது என்னன்னு எனக்கு தெரில. பார்த்துட்டு வச்சுட்டேன். என் ஃப்ரெண்டு தான் வந்து லோஷன்ஸ் வாங்கிட்டு இருந்தா. பாடி லோஷன் அது மாதிரி ஏதோ வாங்கிட்டு இருந்தா. அந்த லோஷன் கூட எதுக்குன்னு எனக்கு தெரியாது. ஜஸ்ட்டு வந்து அப்புறம் வந்து மாதிரி இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். இதில் வந்து ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறதுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் எதுவுமே எனக்கு இல்லைன்னு தெரில. நான் சும்மா எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இது நான் பார்த்தேன். இதை நான் பார்க்கும்போது ஃபேஸ் வாஷ்ன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. எல்லாமே வந்து 270 280ன்னு போட்டிருக்காங்க. ஆனால் குட்டி குட்டி பாக்ஸாக இருக்கே. எனக்கு ஒன்றும் புரியல. இதெல்லாம் குட்டியாக தான் இருக்குது. அதுக்கே இவ்வளோ ரேட்டு அப்படின்ற மாதிரி இருந்தது. இதுவுமே என்னன்னு தெரில. ஏதோ பஜாரஸ் நல்லாயிருக்கும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சரி ஏதோ இருக்கே பார்க்கலாம். மாய்ஸ்சரைசர் இது. ஓகே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஸ்மெல் அவ்வளோவா நல்லா இல்லை. மாய்ஸ்சரைசர் தான். இதோட ப்ரைஸ் வந்து 70 என்னமோ தான். பட் வந்து ஸ்மெல்லுன்ற ஒன்று வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக இருந்துச்சு. அதனால வந்து நாங்கள் அது யூஸ் பண்ணல. அந்த ஸ்மெல் கொஞ்சம் நல்லா இருந்தால் வாங்கியிருப்போம். மற்றபடி வந்து அது யூஸ் பண்ணல, வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம். வேறு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்டாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதில் மோஸ்ட்லி வந்து ஜெல்லு தான் இருந்தது. ஹிமாலயா அது இதுன்னு இருந்தது. எல்லாமே வந்து கையில் தேய்ச்சி பார்த்துக்கிட்டு இருந்தோம் உட்காந்து. நீங்களே இது மாதிரி வந்து சரவணா ஸ்டோர் போனால் கையிலலாம் தேய்ச்சி பார்ப்பீங்களா அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் வந்து இது ஃபுல்லாகவே ஃபேஸ் வாஷ் தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நிறைய பேர் வந்து இது யூஸும் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இப்போதைக்கு.
இது வந்து அவளுக்கு வந்து லோட்டஸ் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா. லோட்டஸ் தான் வந்து அவள் ரெகுலராக ஏற்கனவே யூஸ் பண்ணுறா. ஸோ அதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னா. நமக்கு வந்து லோட்டஸும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நான் ஏற்கனவே ஒரு லோட்டஸ் வாங்கியிருந்தேன். பட் எனக்கு அது பெருசாக தெரியல. நான் வந்து சன்ஸ்க்ரீன் வாங்கல, அவள் மாய்ஸ்சரைசர் தான் வாங்கியிருந்தா. அதெல்லாம் வந்து என்னன்னு தெரில. இது ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி இருந்துச்சு. இது ₹11 என்னமோ போட்டிருந்தான். எதுக்கு இது போட்டிருக்கா, இது என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அதையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்கே ஒரு ஆன்ட்டி இருந்தாங்க. அவங்க தான் வந்து எங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது இதுக்கு இது இதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆன்ட்டிக்கு ரொம்ப நன்றிகள். அப்புறம் வந்து என்ன வேணுமோ அது வாங்கினோம். நாங்கள் வாங்கின ஒரு பாடி லோஷனுக்கு வந்து எங்களுக்கு ஒரு ஃப்ரீ கொடுத்தாங்க. ஃப்ரீ வந்து என்ன ஒரு ₹70 இருக்கும். அது அப்படி தான் நினைக்கிறேன். அது எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். இது என்னன்னு தெரியலேன்னு பார்த்தேன். இவ்வளோண்டு தான் இருக்குது. அது 180ன்றாங்க. அட போடா, 100 இருக்குது. இதை வேற இவ்வளோ ரேட்டு, இது என்னன்னு தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எல்லாமே அப்படிதான். என்னடா ஏதோ புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதில் இருக்கிறது ஏதாவது நேம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சோப் பிராண்டஸ்மே சோப்புமே வந்து வச்சுருந்தாங்க. அதையுமே வந்து நான் சும்மா எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் வந்து ஹிமாலயா சோப் யூஸ் பண்ணேன். நீங்கள் என்ன சோப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் அவங்க கொடுத்த ஃப்ரீ பாக்ஸே தான். அது ரொம்ப குட்டியாக இருக்குது, உங்களுக்கு தெரியும். நான் கேட்டேன், எதுக்கு இது கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னேன். இது வாங்கின ப்ராடக்ட்காக ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, நன்றிகள் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அது என்னது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அது வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் குட்டியாக இருக்கு. இந்த ஃப்ரீயில் வந்து எதுக்கு தெரியுமா கொடுக்குறாங்க, நம்ம திருப்பி இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு திருப்பி நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. இது ஃபேஸ் வாஷில் ஒயிட்னிங் க்ரீம்னு நினைக்கிறேன். டெய்லியில் போட்டுக்கலாம். தென் வந்து நாங்கள் காஸ்மெட்டிக் சைட்ஸ் போயிட்டோம். அந்த சைடு தான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் அழகழகாக இருந்தது. நிறைய கிளிப்லாம் இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த கிளிப்லாம் வந்து நான் வந்து ஒரு பேக்கெட் கிளிப்ஸ் மாதிரிலாம் இருந்துச்சு. இது மாதிரி இருந்தது. இந்த கிளிப்போட ப்ரைஸ் வந்து ₹49. ₹49க்கு இது ஒர்த் இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு மாதிரி டைல்ஸ் மாதிரி போட்டு இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஒன்று ஒரு ரேட்டுன்ற மாதிரி இருந்தது. ஸ்டோன்லாம் வச்சுருந்தா அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு, ஸ்டோன் இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நிறைய. எனக்கு வந்து பர்சனலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவார கிளிப்பு அதுக்கு ரொம்ப நம்ம எக்ஸ்பென்சிவாக பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு தோணாது. நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து எனக்கு ஐடியா இல்லை. தென் வந்து நாங்கள் எது நல்லாயிருக்கு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ வந்து எல்லா கிளிப்பும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். எல்லா கிளிப்பும் பார்க்கறதும் இல்லாமல் உங்களுக்கும் காட்டணும்ல, நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவை எடுத்துகிட்டு வந்தேன். உங்களுக்கு எந்த கிளிப் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்க்குறேன். தென் வந்து இந்த கிளிப்பு ஓகே, என் கையில் இருக்க கிளிப் ஓகே அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அவள் சொன்னால் இது ஓகேவா கன்ஃபார்மாக சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன். நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 கிளிப்ஸ் வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு எதுவுமே பிடிச்ச மாதிரிலாம் நிறைய கிளிப் இருக்குது. இதில் வந்து எனக்கு ஓவராக அட்ராக்ட் ஆன மாதிரி இல்லை. இது ஓகே அப்படின்ற மாதிரி எல்லா ட்ரெஸ்க்கும் வந்து சூட்டபுளாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் மோஸ்ட்லி கிளிப் யூஸ் பண்ணுறேன்னா கொண்டைப்பூட மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். வேறு எதுக்கும் வந்து அவ்வளோவா நான் கிளிப்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அந்த கிளிப்பை வாங்கி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபுல்லாகவே செயின் செட் தான் இருந்துச்சு. இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து நம்ம போடுற செயின் அது மாதிரிலாம் இருந்தது. அவள் வந்து ஒரு செயின் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தா. ஓகே, இதெல்லாம் நாங்கள் எப்படியும் வாங்க போகிறதில்ல, ஜஸ்ட்டு சும்மா விசிட் தான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இது எல்லாமே வந்து கழுத்தில் போடுற நெக்லஸ் மாதிரி தான். தென் வந்து இது கம்மல் அது இதுன்னு இருந்துச்சு. இவங்க வேறு அங்கங்கே நின்றுட்டு நெயில் பாலிஷ் கதை, இது பண்ணதா அது பண்ணதா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து நம்ம சரவணா ஸ்டோர் போகிறதுக்கே மெயினாக நான் நெயில் பாலிஷ் வைக்கிறதுக்கு மட்டும்தான் போவேன். நீங்கள் எதுக்கு போவீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து எனக்கு வந்து நெயில் பாலிஷ்லாம் வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு ஒரே நெயில் பாலிஷை 10 வாட்டி போட்டு போனால் பார்க்குறவங்கள என்ன நினைப்பாங்க. டிஃப்ரெண்ட்டாக போடணும். அதுக்குன்னு டிஃப்ரெண்ட்டாக வாங்கிட்டு இருக்கலாம் மாட்டேன். எப்போ சரவணா ஸ்டோர் போனால் எந்த கலர் பிடிச்சிருக்கோ நான் 5 கையிலையுமே 5 விரல்லையுமே வச்சுட்டு ஓடி வந்துடுவேன்.
அப்போ வந்து இவங்க வேறு நெயில் பாலிஷே வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி போங்க ரொம்ப பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ளேயே என்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சுற்றிட்டு வந்த கடையை பார்த்துட்டு என்னலாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவள் என்னை கூப்பிட்ருந்தா. சரி ஓகே எதுக்கு கையும் கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட போய் நின்னேன். அப்போ தான் அவள் சொன்னா இது மாதிரி வந்து இந்த செயின் செட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து இந்த செயின் வந்து 891 ருபீஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாம் அதான் ரேட்டு. உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும். என்னடா இது இவ்வளோ லோவில் தரானா அதிசயமாக இருக்குது. இது வந்து 1471 ருபீஸு. இது ஓகே நான் ஒத்துக்கிறேன். இது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. இது வந்து ரேட்டு இந்த கம்மல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு பார்க்கவே. அந்த சில்வர் ரிங்கில் வந்து ஒயிட் ஸ்டோன் வச்சு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. தென் வந்து நெத்திச்சூட்டி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாக வளையலுமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பக்கம் வந்து நெயில் பாலிஷ் இருந்துச்சு. இந்த பக்கம் வந்து கிளிப்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த கிளிப் நாங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து 49 ருபீஸு. பார்க்க கிளிப் ரொம்ப அழகாக இருந்தது. குட்டி குட்டியாக இருந்துச்சு. பட் என்னென்னா ஓவராலாக 11 கிளிப்ஸ் இருக்குது. குட்டி குட்டியாக இருக்குது. 49 ருபீஸ்க்கு அது ஒர்த்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒர்த்து இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் வந்து குட்டி குட்டியாக இருக்குது. ஒரு கிளிப்பு வந்து நம்ம 11 கிளிப்ஸ்க்கு வந்து 5 நம்ம என்ன சொல்கிறது 4.5 ருபீஸுன்ற மாதிரி போடுறாங்களா என்ன இதுன்னு எனக்கு தெரியல. நாங்கள் வந்து இருந்தாலும் வாங்கலாமா என்ன இதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம். அப்படி சொல்லி பார்க்கும்போது அவ்வளோ இதுவாக இல்லை. கிளிப்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கெல்லாம் இல்லை. ஜஸ்ட்டு வந்து சின்ன வயசுலாம் ஞாபகம் இருக்குது. அந்த பின்னி இது மாதிரி லாக்காக போடுற கிளிப் மாதிரி கலர் அது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வந்து ஒரு பக்கம் கிளிப் பார்க்க அழகாக இருக்குது. பட்டர்ஃப்ளை அது மாதிரி. ஸோ அழகாக இருக்குதுன்னு வாங்கலான்னு பார்த்தா மணி வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அது அழகாக இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு கடைசியில் நான் என்ன பண்ணேன்னா ஒரு கிளிப் 11 கிளிப்ஸ் வந்து 33 ருபீஸ் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு கிளிப் 5 ருபீஸ்ன்னு சொல்லி பார்த்தாலுமே 11 × 5 55 ருபீஸ். அதை விட நமக்கு கம்மி. ஓகே கிளிப்புமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ நமக்கு ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த 33 ருபீஸ் கிளிப்பை வந்து வாங்கிக்கிட்டேன். உங்களுக்கே தெரியும் இதை பாருங்கள் 11 கிளிப்ஸ் இருக்குது. இந்த 11 கிளிப்ஸ் வந்து 33. இந்த கிளிப் வந்து நான் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் கலராக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதை வந்து கேட்டேன் இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இது வந்து ஓகே ஒர்த்தா இல்லையான்னு நாங்கள் வந்து பேக் பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பேக் வந்து பிரிக்க முடியாது. பிகாஸ் வந்து ஒரு செலோடேப் கீழேயும் ஒரு செலோடேப் மேலேயும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து எங்களால் பிரிக்க முடியும். நாங்கள் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். தென் வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் கடையை சுற்றி பார்த்துருந்தேன். அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு வந்து ஒரு கிளிப் மாதிரி கேட்டிருந்தேன். அவளுக்கு கால் பண்ணால் அவள் எடுக்கவே இல்லை. நாங்களும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம். ட்ரை பண்ணி அவள் எடுக்கவே இல்லை. ஸோ வந்து இந்த கிளிப் தான் வந்து நான் ஃபுல்லாக 11 இருக்க மாதிரி வாங்கியிருந்தோம். ஸோ அந்த கிளிப்பு டைட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். செக் பண்ணும்போது கிளிப்பு வந்து டைட்டாக தான் இருக்குது. நம்மளுக்கு ஒர்த்தா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ரோடு கடையிலுமே வந்து 5 கிளிப்பு 10 ரூபாவா 4 கிளிப்பு 10 ரூபாவா என்னமோ சேல் பண்ணுறாங்க. அது மாதிரி சேல் பண்ணும்போது இது அதை விட ஒர்த்தா அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் உட்காந்து. வந்து அப்படியே தலையில் வச்சு போயிட்டு போயிடும். அசிங்கமாகவே இல்லை. 46 ரூபாடி என் முடிக்கு பத்தவே பத்தாது. அழகா இருக்கு. எல்லா பக்கமும் பட்டர்ஃப்ளை தெரியுது. 2 4 6 8 10 இருக்கு. 10 48 ரூபாய்க்கு ஒர்த் இல்லை. வா போலாம். நான் இது எடுத்திருக்கேன். எவ்வளோ?
நான் கவுண்ட் பண்ணேன் 11 இருக்குது 12 இருக்குது 12 × 5 போடு. எப்படி இருக்குன்னு பாரு குவாலிட்டி. ஒர்க்கடி இதோட குவாலிட்டி இல்லையே. ஓ இதை வேற டேப் வச்சு வச்சுக்கிடுங்க. இருங்க காசு அந்த இது எடுத்துக்கோ. சரி விடு. ஒரு வழியாக கிளிப்பு செலக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். கிளிப்பு செலக்ட் பண்ணி குடிச்சதுக்கப்புறம் ஏதோ க்ரீம் இருந்தது, அது என்னென்னு பார்த்துட்டு அப்படியே தூக்கி போட்டு வந்து தென் வந்து இது வந்து காலில் போடுற இதுன்னு நினைக்கிறேன். ஒருத்த காலில் போட்டுக்குவாங்க போல், அது என்னன்னு தெரியல. தென் திரும்பியுமே நாங்கள் கிளிப்புக்கிட்டே தான் நினைக்கிட்டு இருந்தோம். இது ஒன்றாதான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். நாங்கள் வந்து இது அது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக பார்த்துட்டு நான் ஒரு கிளிப்பை எடுத்து போட்டுட்டு சரி வா நாங்கள் அந்த பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டேன். மூவ் ஆனதுக்கப்புறம் இந்த சைடு பேண்ட் இருந்துச்சு. நான் யோசித்தேன் பேண்ட் ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நான் பேண்ட் வந்து நார்மல் பாடி சரவணா ஸ்டோரில் வாங்கியிருந்தேன். ஒரு பேக் வந்து 10 rupeesன்ற மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து 3 rolls வந்து 25 rupeesன்ற மாதிரி இருந்துச்சு இந்த பேண்டு. இந்த 3 rolls-மே வந்து 25 rupees அப்படின்ற மாதிரி சேல் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல ஒர்த்து தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சொல்லப்போனால். வந்து நான் வாங்கலான்னு நினச்சேன். ஏற்கனவே வந்து நான் வேறு அதை கணக்கு போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் எத்தனை ரோல் வாங்கலாம் என்ன ஏது அப்படின்னு சொல்லி. எனக்கு ஏற்கனவே நான் போன வாட்டி பாடி சரவணா ஸ்டோர் போன விளாக் போட்டிருக்கேன். அந்த விளாக்லேயே வந்து நான் பேண்ட் வாங்கிட்டேன். ஸோ வந்து எனக்கு பேண்டு வாங்கி வேஸ்ட்டாக இருக்குது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேண்டு வாங்கலை. கிளிப்னாலுமே வந்து பட்டு பட்டுன்னு உடஞ்சிரும். ஸோ வந்து நம்மளுக்கு கிளிப்பு ஒர்த்து தான், பேண்டு வந்து ஒர்த்து இல்லை. நான் வந்து நெயில் பாலிஷ் வந்து கலெக்ஷன் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டிலாம் வந்து 45 rupeesன்ற மாதிரி இவ்வளோன்னு தான் இருக்குது, ஆனால் 45 rupees-ஆ அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. இதுவுமே வந்து கலர்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி இதுவாக இருந்துச்சு. வந்து சிலது டார்க்காக இருக்குது, சிலது லைட்டாக இருக்குது. இதை வந்து நெயில் பாலிஷ் வந்து 14 rupees வந்துமே ஸ்டார்ட் ஆகுது. நான் வந்து நெயில் பாலிஷ் ஒன்று வச்சு பார்த்தோன்னே கையிலலாம் வச்சு பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி போங்க ரொம்ப சீன் போடுறீங்க அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டு நான் என்ன பண்ணேன், சரி ஓகே அங்கே வந்து அவங்க பக்கத்துலேயே வந்து நின்றுக்கிட்டாங்க. இந்த மாதிரி வந்து நாங்கள் வைக்கிறோமா என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்காக. அங்கேருந்து வச்சா தானே நீங்கள் பண்ணுவீங்க, யாராவது ஒரே ஒரு நெயிலில் மட்டும் நெயில் பாலிஷ் வச்சுட்டு போவாங்களா? அதனால நான் என்ன பண்ணேன், அந்த பக்கம் ஓடி போய் நெயில் பாலிஷ் வச்சுக்கிட்டு ஓடி வந்துட்டேன். அண்ட் தென் வந்து இது ஃபுல்லாகவே வந்து இந்த என்னது ஸ்கூல் படிக்கும்போது போடுவோமே ரிப்பனு அப்புறம் வந்து காஜலு லிப்ஸ்டிக்கு அது மாதிரிலாம் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரைஸ்லாம் ஓகே தான், பட் இது எவ்வளோன்னு எனக்கு தெரியல. நான் ப்ரைஸ் வந்து செக் பண்ணி பார்த்தேன், இதில் ப்ரைஸ் தெரில. ஸ்கேன் பண்ணால் தான் ரேட்டு வரும் அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி ஓகே ஸ்கேன் பண்ணால் தான் ரேட்டு வரும் சொல்கிறது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால் நான் ரேட் வந்து எனக்கு தெரியல. அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு நம்ம ஐலைனர் வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம போய் ஒரு ஐலைனர் வாங்குவோம். இது வந்து 140ன்ற மாதிரி போட்டிருந்தாங்க, அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் நான். தென் வந்து நம்ம ஐலைனர் எங்கே வாங்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தேன். இது வந்து 180ன்ற மாதிரி இருந்துச்சு. இது வந்து 35 rupees. அது மாதிரி வந்து எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஓகே தான். நிறைய பேர் வந்து இந்த பேண்டு வாங்கிட்டுருப்பாங்க ஆன்லைனில். ஆனால் இந்த பேண்ட் ரியலாகவே உண்மையாக சொல்லணும் ரொம்ப ஷைனாக இருந்துச்சு. ஷைனாக இருந்துட்டு 38 rupeesன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. நான் சும்மா ஒன்று கையில் எடுத்து போட்டு பார்த்தேன். என் கைக்கு எல்லாமே பெருசாக தான் இருக்குது, எதுவுமே சிறுசாகவே தெரியலை. என்கிட்ட இருக்க பேண்டே பரவாயில்ல, சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. பட் வந்து இதில் இருக்க பேண்ட்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருந்தது. இருந்தாலுமே அந்த பேண்டையுமே செக் பண்ணிட்டு அப்புறம் வந்து இவன் இன்னும் என்னை விட மாட்றான், அந்த கிளிப்புக்கு அதிலே நிற்கிறா. இந்த கிளிப் நல்லாயிருக்கா இந்த கிளிப் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தா. எனக்கு வந்து இந்த கிளிப்பு மேலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு வந்து எப்படின்னா வந்து கிளிப்பு ஓகே தான், ஸ்டோன்ஸ்லாம் வச்சது ஓகே. பட் வந்து எனக்கு இந்த ப்ரெஸ் கிளிப் மாதிரி தான் எனக்கு ஐயோ இது பேர் தான் ப்ரெஸ் கிளிப், அது பேர் என்ன கிளிப்புன்னு எனக்கு தெரில. ஒரு மாதிரி இப்படி இதுவாகும்ல அந்த கிளிப்பு பேர் என்னன்னு தெரிஞ்சால் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த கிளிப்பு, இதில் எதெல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி அவள் கேட்டிருந்தா. ஸோ வந்து நான் ஒன்றா செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதில் இது நல்லாயிருக்கு இதில் இது நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவகிட்ட சொல்லி முடிச்சுட்டு அவள் வந்து மாற்றி போட்டுக்கிட்டே இருக்கான். நானே வந்து ரொம்ப இதுவாக செலக்ட் பண்ணுவேன். இந்த கிளிப்பு எப்படி போடுறதுனே தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் வந்து நிறைய கிளிப்ஸ் வந்து இந்த மாடலில் பார்த்தேன். இந்த மாடல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கறதுக்கே. நான் வந்து
ஃபுல்லாக கம்பேர் பண்ணி இதுலேருந்து இது எவ்வளோ, இதுலேருந்து இது எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். இது வந்து ஸாரீ பின் வந்து நிறைய டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க. நம்ம வந்து ஸாரீ கட்ட போகிறதே இல்லை ஸாரீ பின்னை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு ஸாரீ பின் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது. பட் வந்து நம்மளுக்கு வந்து ஸாரீ கட்டவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸாரீ பின்னும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். தென் வந்து நெக்ஸ்ட்டு அவள் வந்து இன்னும் அந்த கிளிப்லேயே தான் இருக்கா, நீ பொறுமையாக கிளிப்பு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த பக்கம் போக ஆரம்பிச்சிட்டேன். இந்த பக்கம் போயிட்டு நெக்ஸ்ட்டு நான் ஐலைனர் வாங்கணுன்றதே மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஐலைனர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம். ஐலைனர் வாங்கலாம்னு சொல்லிட்டு மூவ் பண்ணும்போது தான் இங்கே மருதாணி, தென் வந்து இந்த ஃபேஸ் ஷேவ் பண்ணுறது இது எல்லாமே இருந்துச்சு இந்த இடத்துல. அப்புறம் வந்து அந்த ஷேவ் பண்ணுறதுலாம் வந்து எனக்கு உருப்படியாக எதுவும் தெரில. இது வந்து அந்த 35 ரூபான்னு சொன்னேன்ல அந்த இது தான். 35 ரூபாய்க்கு இது ஒர்த்தான்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் நான் யூஸ் பண்ணி பார்க்கல. நீங்கள் ஏற்கனவே வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சொல்லுங்கள் ஒர்த்து இல்லையான்ட்டு. எனக்கு தெரியுதோ இல்லையோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். இவங்க ஏதோ போட்டிருந்தாங்க, எதை எடுத்தாலும் ரிட்டன் இல்லை, அந்த 45 அப்படி இப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இங்கே ஏதோ டப்பா இருந்தது, அது என்ன டப்பான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஹேர் டைக்காக வந்து ஒரு டப்பா, அந்த ஸ்டிக்கு அப்படின்ற மாதிரிலாம் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் இந்த இடத்துல டப்பா எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்களேன்னு யோசித்தேன். அப்புறம் தான் பார்த்தேன் பக்கத்தில் ஃபுல்லாக வந்து ஹேர் டைக்காக வந்து இது பண்ணியிருந்தாங்க. எந்த பொருள் எடுத்தாலுமே ஆஃபருன்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. பட் அது எதுக்கு இருக்குதுன்னு எனக்கே தெரில. நானும் ரொம்ப நேரமாக பார்த்தேன், ஆஃபர் போடுறீங்களே அந்த ஆஃபர் என்ன யூஸுன்றதே தெரிலையேடா அப்படின்ற மாதிரி. தென் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம லைனர் வாங்குகிறோன்னு சொன்னோம். பட் கடைசி வரைக்குமே வாங்கலை இன்னும். அது வரைக்குமே நாங்கள் வந்து சுற்றி ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். லிப்ஸ்டிக் எல்லாமே வந்து இந்த சைடில் இருக்குது. நான் வந்து இங்கே இருக்க லைனர் தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பித்தேன். எனக்கு கிடைக்கல. இந்த முஸ்லீம்ஸ் ஆண்டிலாம் வேறு என்னை ஓவர்டேக் பண்ணி நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து ஃபைனலாக வந்து அவள் கண்டுபிடிச்சிட்டா. இது வந்து 50 ருப்பீஸு. ஃபஸ்ட்டு என்கிட்ட ஒன்று இருக்கும், இதுவுமே நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காட்டுறேன். அது இன்னும் என்கிட்ட இருக்குது. அதோட ஐட்டம் இதோட ஐட்டம் பாருங்கள். பட் அதுவே வந்து 30 40 என்னமோ தான் நான் வாங்கினேன். பட் இது 50 ருப்பீஸுன்றாங்க, ஒர்த்தே இல்லைன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். தென் வந்து இன்னர்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சைடு போயிட்டோம். இந்த சைடு போயிட்டு திருப்பியும் வந்து அவள் அந்த சைடு பார்த்துக்கிட்டு இருந்தா. நான் போய் ஆலோவேரா ஜெல் அது இதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஆலோவேரா ஜெல் வாங்கணும்னு ஆசை. எனக்கு என்னன்னா தலையில் தேய்க்கணும், அதுக்காக ஆசை. மற்றபடி எனக்கு ஒன்றும் கிடையாது. அது வந்து வாங்கிட்டு ஆலோவேரா ஜெல் வந்து வாங்கிட்டு தலையில் ஒரு வாட்டி நான் தேய்ச்சி காட்டுறேன், சும்மா ஸ்டைலுக்காக. தென் வந்து ஸ்னாப் எடு, எனக்கு ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் நான் கத்திக்கிட்டு இருந்தேன். அவள் வந்து எதுவுமே எனக்கு பண்ணல. தென் வந்து நானும் அவளுமே வந்து ஸ்னாப் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸ்னாப்பை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது உண்மையாக சொல்லணும்னா சரவணா ஸ்டோரில் வந்து லைட் செட்டிங்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டுக்காகவே வந்து நம்ம ஸ்னாப் எடுக்கணும் அப்படின்றத வந்து நான் ரொம்ப குறிக்கோளாக இருந்தேன். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு 9:30 ஆகிடுச்சி. டைமும் ஆகுது. ஒரு பக்கம் ஸ்னாப்பும் எடுக்கணும், போஸும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் என்ன போஸ் கொடுக்குறேன்னு எனக்கே தெரில. இது பேர் போஸானும் எனக்கு தெரில. எனக்கே சிரிப்பு வந்துச்சு. எடுக்கும்போதே அவள் எடுத்துகிட்டு என்கிட்ட காட்டவே இல்லை. கடகடன்னு இறங்கி ஓடிட்டா, டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் வந்து நாங்கள் போனது 8:30. நாங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு வெளியே வரத்துக்கு 9:40 சம்திங் ஆகிடுச்சி. வீட்டில் கத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஓட ஆரம்பிச்சிட்டோம். தென் வந்து நீ எடுக்க காட்டி போ, நானே ஸ்னாப் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் மாற்றி இந்த பக்கம் திரும்பின்னு சொல்லி நாங்கள் ஸ்னாப் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுவும் இல்லாமல் வந்து ஸ்னாப் வந்து நம்ம எடுக்கும்போது மிரர் பிக் ரொம்ப நல்லா இதுவாக இருக்கும். தென் வந்து எஸ்கலேட்டரில் போகும்போது ஒரு 2-3 பிக் எடுத்துக்கிட்டு இருந்தோம். தென் வந்து மிரர் பிக் தான் மோஸ்ட்லி எடுத்துக்கிட்டு இருந்தோம். மிரர் பிக்குமே வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அப்புறம் எஸ்கலேட்டர் பிக்கு, மிரர் பிக்கு, அது இதுன்னு சொல்லி நாங்கள் பாட்டுன்னு எடுத்து எல்லாத்தையுமே போட்டு, நீங்களும் பாருங்கள் நாங்கள் எடுத்த பிக்கை அப்படின்னு சொல்லி நான் இதில் போட்டுக்கிட்டு இருக்கேன். தென் வந்து கொஞ்சம் நாங்கள் வந்து லைனர் வாங்கிட்டோம். இதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட்டு வந்து கடையை தான் சுற்றி காட்டணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தென் வந்து நான் உங்களுக்கு வந்து கடையை ஃபுல்லாகவே வந்து இது மாதிரி இருந்துச்சு. வாட்டர் பாட்டில் வச்சுருந்தாங்க. வாட்டர் பாட்டில் தென் வந்து பில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பில் கவுண்டரில் நின்றுக்கிட்டு இருந்தோம். பில் கவுண்டருக்கு கூட்டத்தை பார்த்திங்கன்னா, ஐயோ என்னடா இது, ஒரு பில்லுமே நம்ம வெளியே
போய் போடக்கூடாதான், எல்லாமே நம்ம இங்கேருந்து தான் போடணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான்லாம் வாங்க போகும்போது எல்லாம் இதுலேருந்தும் வாங்குகிற ப்ராடக்ட்டை அப்படியே உள்ளே போட்டு பில்லு வேறு எங்கேயாவது வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் எடுத்துகிட்டு போயிடுவேன். அது ஒன்றும் இது கிடையாது. பட் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து இங்கேருந்து போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் அட போங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பியும் போயிட்டு லிப்ஸ்டிக் ஏதாச்சும் நல்லா இருந்தால் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி லிப் ஷேடுக்கு போயிட்டேன். இது வந்து ஓப்பனே பண்ண முடியல, எல்லாமே க்ளோஸாக இருந்தது. எனக்கு என்ன ஷேடுன்னு கூட தெரியல. என்ன ஷேடுன்னு தெரிஞ்சால் மட்டும்தானே நம்ம இது பண்ண முடியும். இது என்னடான்னு பார்த்தா ஐப்ரோ பென்சிலு. ஐப்ரோ பென்சில் இது மாதிரி கவரில் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது கவரில் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். தென் வந்து ஐப்ரோ பென்சிலு லிப்ஸ்டிக்காக தான் போனேன். நான் மேட் ஃபினிஷிங் லிப்ஸ்டிக் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனேன். எனக்கு தெரியல, இந்த சைடுமே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சி, எல்லோரும் போயிட்டாங்க. லிப்ஸ்டிக் வந்து நார்மலாக 45-50 ருபீஸ் ரேஞ்சில் இருக்க லிப்ஸ்டிக் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த மேட் ஃபினிஷுன்ற லிப்ஸ்டிக்குமே வந்து 60 ருபீஸ் தான் சொன்னாங்க. ஸோ வந்து 60 ருபீஸ் அந்த லிப்ஸ்டிக் தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஃபுல்லாக இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அந்த பக்கம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால வந்து நான் இந்த பக்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். வேடிக்கை பார்த்துட்டு எனக்கு வந்து ஏற்கனவே எனக்கு லிப்ஸ்டிக் இருக்குது. ஸோ வந்து ரொம்ப இதெல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் என்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன் வந்து இந்த பக்கம் பட் வந்து எதுவுமே ட்ரையல் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏதாச்சும் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருந்தா கூட நம்மளுக்கு என்ன கலர் என்ன ஏதுன்னு தெரியும். இது வந்து ஏதோ ப்ரௌனில் இருந்தது. என்னடா இது அப்படின்னு சொல்லி கிறுக்கி பார்த்தா அப்படியே அந்த ப்ரௌன் கலர் அப்படியே அடிக்குது. இதெல்லாம் யாரா போடுறா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸ்மெல் நல்லா இருந்தது மோந்து பார்த்தா. ஆனால் வந்து அவங்க வரத்துக்குள்ளே எடுத்து இதை வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் வந்து வேறு எந்த லிப்ஸ்டிக்குமே ஓப்பனில் இல்லை. நான் ட்ரை பண்ணி பார்த்துருப்பேன். தென் வந்து இந்த மேட் லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தது. அதுவுமே எடுத்து நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுவுமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு மாதிரி பிங்க்கு அது மாதிரி இருந்தால் நான் வாங்கலான்னு நினச்சேன். பட் அது எல்லாமே வந்து ஒரு மாதிரி இதுவாக இருந்துச்சு. அதனால் வந்து எனக்கு செட் ஆகலை. ஸோ இது வந்து 11 ருபீஸுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அது வந்து அடிக்கும் அடிக்காது, ஒன்றும் அடிக்காது. அது வேறு விற்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் நான். வந்து கையிலலாம் ஃபுல்லாக போட்டு பார்த்தேன். அந்த மேட் லிப்ஸ்டிக் ரொம்ப நல்லா ரொம்ப சாஃப்டாக இதுவாகுது. பட் வந்து எனக்கு ஏற்ற கலர் இல்லை. இது எப்படி ஷார்ப் பண்ணுவான்னு கூட எனக்கு தெரில. ரொம்ப கட்டியாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவான் அப்படின்றது எனக்கு தெரில. அதுவுமே வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, லிப்ஸ்டிக் வந்து நம்ம ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க நிறைய கலர் வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம ஃபேஸ்க்கு டார்க் கலர்லாம் போட்டால் செட்டே ஆகாது. ஆல்ரெடியே வந்து லிப்ஸ்டிக் ரொம்ப போடுறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து டார்க் கலர்லாம் போட்டால் ஐயோ அவ்வளோதான், நம்மளை அமுச்சு விட்ருவாங்க, முச்சு விட்ருவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வந்து லிப்ஸ்டிக் எப்படி போடுவீங்க, எப்படி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் வீடியோ ஆன் பண்ணதுலேருந்து நிறைய விஷயத்த கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். எத்தனை பேர் என்னென்னத்தை கமெண்ட்டில் சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு புரியலை. தென் வந்து ஒரு வழியாக நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கடையை வந்து சுற்றி பார்த்ததுலாம் போதும், நாங்கள் வாங்கினதுலாம் போதும், நம்ம பில் போட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பில் போடுற செக்ஷனில் வந்து நான் வந்து போட்டுக்கிட்ட லிப்ஸ்டிக்லாம் வந்து உங்களுக்கு காட்டுறேன். 2 ஷேட் தான் 3 ஷேட் தான் ஓவராலாக ஓப்பன்லேயே இருந்துச்சு. அந்த 3மே வந்து இதுவாக இருந்துச்சு. நான் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்னாப் எடுப்போம், மிரர் பிக் இதில் எடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். பட் வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக கீழே துணியெலாம் வச்சுருக்காங்க. துணி நடுவில் போய் நான் மிரர் பிக் எடுத்தேன்னா துணியும் தெரியும், என் மிரரும் தெரியும். அப்போ எனக்கு அசிங்கமாக இருக்கும். அதனால வந்து எனக்கு மிரர் பிக் இந்த இடத்துல வேண்டாம் அப்படின்னு சொல்லி நானே முடிவு பண்ணிக்கிட்டேன். இந்த பக்கம் வேணாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுற்றுறேன், இந்த பக்கமும் அப்படி தான் இருக்குது. சரி நீ இந்த பக்கம் சுற்றுறேன், இந்த பக்கமும் அப்படி தான் இருக்குது. ஒரு பக்கம் இருந்தால் பரவாயில்ல, கால் வைக்கிற இடம் எல்லாம் கண்ணி வெடியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க. அதனால வந்து எனக்கு மிரரும் வேணாம், ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் வந்து நான் வந்து அந்த பீட்ஸ் மாதிரி பார்த்துருந்தேன்ல, அதுக்காக போனோம். அந்த பீட்ஸ் வந்து அவங்க வந்து வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். எங்கள் வீட்டுக்கிட்டேயுமே அந்த பீட்ஸோட ரேட்டு வந்து 30 ருபீஸ் தான். 30 ருபீஸ்க்கு ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு. நான் அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா ஜாலியாக அழகாக இருக்கும். இவங்க வந்து 38 ருபீஸ்க்கு
இந்த மாதிரி வந்து ரொம்ப லூஸாக வேறு இருக்குது. அது என் கையை விட்டு அப்படியே இதுவாக லூஸாக இருக்குது. நீங்கள் யோசிப்பீங்க, இன்னொரு ப்ரேஸ்லெட் போட்டிருக்கேன், அது மட்டும் டைட்டாவா இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. அது வந்து சில்வர் ப்ரேஸ்லெட் எனக்கு ஒருத்தங்க கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து அந்த ப்ரேஸ்லெட் வந்து நம்ம அப்படியே தான் போட்டுக்கணும். அதை வந்து நம்ம எதுவும் இது பண்ணிக்க முடியாது. பட் வந்து இது வந்து பீட்ஸில் தானே இருக்குது, அதனால அது கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் அழகாக இருக்குமே. இப்படி லூஸாக இருந்ததுன்னா நல்லாவே இருக்காது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தென் வந்து இந்த கிளிப்ஸுமே ரொம்ப அழகாக இருந்தது. பட் இந்த கிளிப்போட ரேட் வந்து 141 rupees. நார்மலாகவே வந்து நான் ரோட்டில் கேட்கும்போது 40 தான் சொன்னாங்க. எனக்கு 40 வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. என்னடா இது 40 சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசித்தேன். பட் வந்து இந்த கடையில் 141 rupeesன்ற மாதிரி சொல்கிறாங்க. அட போய் அண்ணா இவ்வளோ ரேட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டுக்கிட்ட இது என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஒரு வழியாக அப்படி இப்படின்னு திருட்டு வேலையை பண்ணி முடிச்சிட்டோம். நெயில் பாலிஷ் எடுத்து ஃபுல்லாக வச்சுட்டோம். நான் வச்சுட்டா பாருங்க அப்படின்னு சொல்லி நான் ஸ்னாப் எடுத்துருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த கலர். பட் அதுக்குன்னு நான் வாங்கலாம் முடியாது. பிகாஸ் வந்து ஒரே கலரை ஃபுல்லாக போட்டுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. ஒரு வழியாக வந்து பில் கவுண்டர் வந்துட்டோம். பில் கவுண்டர் வந்துட்டா ஃபுல்லாக அந்த பில்லு இந்த பில்லுன்னு அவங்க எல்லா பில்லையும் போடுறாங்களே தவிர்த்து எங்கள் பில்லை போடல. நாங்களும் ரொம்ப நேரமாக அண்ணா இதுக்கு பில்லை போடுங்க, இதுக்கு பில்லை போடுங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்தோம். அவங்க கடைசி வரைக்குமே போடலை. இந்த பக்கம் என்னன்னா இவ்வளோ பெரிய லோடிங்காக ஒரு ஆன்ட்டி வந்து நின்று ஃபுல்லாக லோடு போடுது. அந்த பக்கம் என்னன்னா இதை மட்டும் பில்லு போடுங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க. மொத்தம் 3 பேர் இருக்காங்க பில் கவுண்டரில். பட் எங்கள் பில்லை மட்டும் போட யாருமே இல்லை. ஸோ சேட். ரொம்ப நேரமாக போட்டு முடிச்சு ஒரு வழியாக அண்ணா பில்லு போட்டு முடிங்கண்ணா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக நாங்களும் கேளுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம். கேட்டதுக்கப்புறம் வந்து ஒரு வழியாக சரி பில்லு தானே இந்த பக்கம் வந்து தொலைங்க அப்படின்னாங்க. சரி பில் போடுற நேரத்தில் கொஞ்ச நேரம் காரை ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு நானும் என்னோடய காரை ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். இது என் கையில் இருக்க வரைக்கும் இது என்னோடய காரு. நான் கார் வந்து ரொம்ப சூப்பராக மூவ் ஆகுது. ஏதாவது குழந்தைங்களுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் போய் வாங்குங்க இந்த காரை. இது வந்து பில் கவுண்டரில் தான் வச்சுருக்காங்க. அது ரேட்டு எவ்வளோன்னு நான் பார்க்கல சரியா. நான் ஜஸ்ட்டு வந்து ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இது வந்து கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க. இது ஃப்ரீயாக கொடுத்த கிஃப்ட்டு. அவர் அது வேறு பார்க்குறாரு பில்லு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா அது ஃப்ரீயாக கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொன்னேன். தென் வந்து நம்ம வாங்கின கிளிப்ஸு எல்லாத்தையுமே வந்து அவங்க பில்லு போட்டாங்க. பில்லு போட்டதுக்கப்புறம் நாங்கள் கார்டு தான் கொடுத்தோம். கார்டு கொடுத்துட்டு அந்த கார்டு பில்லை வேறு எடுத்துகிட்டு போய் அங்கே இந்த பில்லிங் கவுண்டரே வெறுப்பாக இருக்கும். இங்கேருந்து அங்கே போ, அங்கேருந்து இங்கே போ அப்படின்னு சொல்லி நம்மளை வெறுப்பேற்றுவாங்க. ஒரு வழியாக வந்து இங்கேருந்து நாங்கள் அங்கே போகிறதுக்குள்ளே எங்களை நசுக்கி எடுத்துட்டாங்க. நான் வந்து என்ன பண்ணேன், ஃபைனலாக எனக்கு பேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். ஒரு வழியாக வந்து நாங்கள் பேக் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன டைம் ஆகிடுச்சு, 9:30 ஆகிடுச்சு. ஒரு வழியாக வீட்டுக்கு தான் போகணும், குடுகுடுன்னு ஓடு அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் ஓட ஆரம்பித்தோம். அந்த ஓடுற நேரத்தில் தான் ஸ்னாப் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு பக்கம் இந்த இடத்துல ஒரு ஆஃபர் போட்டிருந்தான் சரவணா ஸ்டோரில். 31க்குள்ளே 31க்குள்ளே நம்ம எதாவது பர்ச்சேஸ் பண்ணி 10Kவோ ஆர் 5Kக்கு மேலேயோ நம்ம வந்து பேமெண்ட் வந்து ஸ்கேன் பண்ணி பே பண்ணோன்னா நமக்கு 10% ஆஃபருன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. கேஷ்பேக் ஏதோ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த ஆஃபர் வந்து 31 வரைக்கும் தான். நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் வந்து பேமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் வந்து பில்லு எடுத்துன்னு போய் கொடுத்தேன். எப்படியோ அது வந்து எங்களுக்கு 1000 rupees ஆச்சு. 1000க்கு எதாவது தருவாங்களான்னு கூட எங்களுக்கு தெரியல. பட் இருந்தாலும் போவோம் அப்படின்னு சொல்லி போனால் அவங்க வந்து கேலண்டர் கொடுத்தாங்க எங்களுக்கு. நான் வந்து அந்த கேலண்டர் வாங்கிக்கலான்னு பார்த்தா அவங்க ஃபுல்லாக மாதா ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால வந்து இது மட்டும் தான் கொடுத்தாங்க. எப்படியும் அவங்க கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து நாங்கள் ஒரு வழியாக ரோட்டுக்கு வந்துட்டு நாங்கள் எங்கே வண்டி விட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு நான் வந்து போகிற வழியில் தான் இது பண்ணிட்டு இருந்தோம். நமக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. டைம் ஆகலனா கூட பரவாயில்ல. நம்ம வந்து ஒரு மார்னிங் டைம் இல்லை ஒரு 6க்கு வந்திருந்தா கூட ஒரு 8:30க்கு வீட்டுக்கு போயிருப்போம். நாங்கள் வந்தது 8:30. ஸோ வந்து வீட்டில் வந்து கத்த ஆரம்பிச்சிடுவாங்க, என்ன ஏது அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நாங்கள் சும்மா டைம் பாஸ்க்கு ஷாப்பிங் பண்ண வந்தது வீட்டுக்கு தெரிஞ்சு நம்மளே டைம் பாஸ் ஆகிடுவாங்க. அதனால் வந்து ரொம்ப
அதுவாக பயந்துக்கிட்டு குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டோம். ஓகே காய்ஸ், இதோட வந்து இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. சரவணா ஸ்டோர் வீடியோ பிடிச்சிருந்தா வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் என்னோடய வீடியோஸ் இது பக்கத்துலேயே பெல் ஐக்கான் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு வரும். என் வீடியோஸ் எப்படி இருக்குது, நான் எப்படி இன்னும் பெட்டராக எப்படி பண்ணலாம், என்ன ஏது அப்படின்றது வந்து நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் வந்து இதை விட பெட்டராக என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிப்பேன். இது மாதிரி பண்ணுங்கள் நல்லாயிருக்கும், இது மாதிரி பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவுமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் ஃபாலோ பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல தான் எனக்கே தெரியும் நான் போடுற வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயம். ஸோ ஓகே காய்ஸ், பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணுவோம் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு இதை விட இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணலான்ட்டு இருக்கேன். இது வந்து இப்போதைக்கு வந்து என்ன சொல்கிறது, இப்போதைக்கு இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். பட் கிளாரிட்டி இது இல்லை. கூடிய சீக்கிரத்தில் நல்ல கிளாரிட்டியோடு வந்து உங்களை வந்து நான் வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். கூடிய சீக்கிரத்தில் வந்து குட் நியூஸ் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வந்து ஓகே காய்ஸ், பாய் பாய். இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஒரு வழியாக வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் என் வீட்டு ரோட்டில் வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வாக் பண்ணிகிட்டே நான் போகும்போது ரோடே காலியாக இருந்தது. பட் இருந்தாலுமே வந்து நான் நடந்து போயிட்டு இருந்தேன். ஓகே காய்ஸ், இதோட வீடியோ முடிஞ்சிடுச்சு. நான் என் வீட்டுக்கும் போயிட்டேன். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.